இன்றைக்கி தை மாதம் வெள்ளிக்கிழமை பிரம்மமுகூர்த்த பூஜை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது ஏன் பிரம்மமுகூர்த்த பூஜை இவ்வளோ ஏன் ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பூஜையால் தான் என்னோடய பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். அதுக்காக பூஜை பண்ணால் தான் பிஸ்னஸ் நடக்குமான்னு கேட்டால் கிடையாது. பூஜைக்கு முன்னாடி பிஸ்னஸில் நிறையா ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பூஜையை நான் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஒரு பிக்கப் இருந்துச்சு. அந்த ஒரு தடை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறத கண்கூடாவே நமக்கே தெரியும். ஒரு நம்பிக்கையோடு பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இப்போ பிரம்மமுகூர்த்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ சாமி படங்களுக்கு சந்தனம் வச்சுக்கலாம். சந்தனம் குலைக்கும் போது பன்னீர் இல்லைன்னா ரோஸ் வாட்டர் கலந்து சந்தனம் வச்சு பாருங்கள். அப்படியே எல்லா விளக்குக்கும், சாமி விக்கிரகம், சாமி படம் எல்லாத்துக்குமே நம்ம சந்தனம் குங்குமம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயார் அவங்களுக்கு சந்தனம் குங்குமம் வச்சாச்சு. இப்போ நான் அடுக்கி வைக்கிறது வந்து கோமதி சக்கரம். நான் எப்பயுமே இப்படி தான் மகாலட்சுமி தாயாரை அமர வைப்பேன். அவங்களுக்கு மஞ்சள் ரொம்ப பிடிக்குங்கிறனாலையும் மஞ்சள் கிழங்கு எடுத்து சாமி முன்னாடி வச்சுக்கிட்டேன். மகாலட்சுமி தாயாரை எப்பயுமே வடக்க பார்த்தா வைக்கணும். அது இன்னும் கொஞ்சம் விசேஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் அன்னபூர்ணியமாக ஃபஸ்ட்டு 1 ரூபி காயின் அந்த தட்டில் வச்சுட்டு அதுக்கு மேலே பச்சரிசியை போட்டு அதுக்கப்புறம் தான் அன்னபூர்ணி தாயாரை அமர வைக்கணும். அந்த கையில் ஒரு இது கரண்டி மாதிரி இருக்குது இல்லையா, அதுக்கு மேலே அரிசி 2 அரிசியை போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து வெள்ளி விளக்கு, சின்ன விளக்கு தான். ஒரு விளக்காவது நெய்யில் ஏற்றினா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த சின்ன விளக்கில் ஒரு விளக்கில் மட்டும் நான் நெய் தீபம் ஏற்றிக்கிட்டேன். மற்ற தீபங்களுக்கும், இது வந்து குபேர தீபத்துக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றுவேன். இது வந்து அஷ்டலட்சுமி விளக்கு, அதுக்குமே வந்து நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். சுத்தமான நல்லெண்ணெய் தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைய. இப்போ ஃபஸ்ட்டு நான் பிரம்மமுகூர்த்த விளக்கு தான் ஏற்றுறேன். இதில் வந்து 5 அகல் விளக்கை நல்லெண்ணெய் தீபம் ஏற்று பஞ்சு திரி போட்டு 5 விளக்கையும் ஃபஸ்ட்டு நான் வந்து ஏற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் குலதெய்வ விளக்கு, இது வந்து நான் வாசலில் தலைவாசலில் வச்சுருக்குது. அதுக்கப்புறம் துளசி மாடத்துக்கு ஒரு அகல் விளக்கு போட்டு நல்லெண்ணெய் தீபம் தான் நான் ஏற்றுறேன். ஃபஸ்ட்டு வந்து வெளியே வந்து விளக்கு ஏற்றிக்கோங்க. வெளியே ஏற்றிட்டு தான் வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஏற்றணும். மகாலட்சுமி தாயாரை நினச்சி நீங்கள் வந்து விளக்கு ஏற்றுங்க. அதுக்கப்புறம் உள்ளே போய் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு நான் உள்ளே போய் விளக்கு ஏற்றி பாருங்கள் குலதெய்வ விளக்கு எப்படி எரியுதுன்னு. அதுக்கப்புறம் நான் உள்ளே ஃபஸ்ட்டு வந்து வெள்ளி விளக்கு ஏற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் மண் அகல் விளக்கு, அதுக்கப்புறம் அஷ்டலட்சுமி விளக்கு, அதுக்கப்புறம் குபேர விளக்கு மகாலட்சுமி தாயார் முன்னாடி வச்சுருக்கேன். அந்த தீபத்தையும் ஏற்றியாச்சு. நாம் பண்ணுற பூஜைக்கு வெத்தலை பாக்கு இருந்தால் இன்னுமே ரொம்ப விசேஷம். கொட்டா பாக்கு கிடச்சா அது ரொம்பவே நல்லது. மகாலட்சுமி தாயாருக்கு அது ரொம்ப பிடிக்கும். இல்லை பாக்கெட் பாக்கு தான் இருக்குது அப்படின்னா அந்த பாக்கை எடுத்து வெளியே இந்த மாதிரி வெத்தலைக்கு மேலே வைங்க. அதுக்கப்புறம் நெய்வேத்தியமாக நான் ஒரு மாதுளம்பழம் வச்சுருக்கேன். துளசி மாடத்துக்கு தீர்த்த தண்ணியும் வச்சாச்சு. நேர குடத்துலேருந்து எடுத்த தீர்த்த தண்ணி. வெளியே வந்து பிரம்மமுகூர்த்த விளக்கு எரியுது, சைடு வந்து குலதெய்வ விளக்கு எரியுது. அதுக்கப்புறம் வந்து இது பஞ்சகாவிய விளக்கு. இதில் வந்து நெய் ஊற்றி திரி போட்டு இது வந்து ஏற்றணும். இந்த பஞ்சகாவிய விளக்கு வந்து மொத்தமாக தான் எரியும். அதோட சேர்த்து இப்போ எங்கள் பூஜை ரூமில் வந்து 5 விளக்கு எரியுது. அதுக்கப்புறம் தூப ஆராதனை காட்டிக்கலாம். நான் வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி மாதிரி சின்ன கோன் மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் இன்றைக்கி நான் வந்து காட்டியிருக்கேன். சாமி எல்லா ஃபோட்டோக்குமே காமிங்க. நல்லா வீடு முழுக்கவே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும். சாமிக்கு மட்டும் இல்லாமல் எல்லா வீடு எல்லாத்தையுமே சுற்றி ரூமுக்கு எல்லா இடத்துலையுமே போய் காமிங்க. அது வந்து வீடு ஃபுல்லாகவே ஒரு நல்ல வைப்ரேஷனை கொண்டு வரும். அதுக்கப்புறம் துளசி மாடத்துக்கும் காமிச்சாச்சு வெளியே. அதுக்கப்புறம் பிரம்மமுகூர்த்த விளக்குக்கும் காமிக்கணும். நம்ம தலைவாசலில் ஏற்றிருக்க குலதெய்வ விளக்கு உருளிக்கும் சேர்த்து நம்ம காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் நம்ம பூஜையை தீபாராதனை காட்ட வேண்டியதான். பாருங்கள் பஞ்சகாவிய விளக்கு எப்படி எரியுது அப்படின்ட்டு. அது நல்லா எரிஞ்சு சாம்பலாயிடணும். அடுத்த தீபாராதனை தான். சாமி எல்லா படங்களுக்கு முன்னாடி நல்லா தீபாராதனை காட்டுங்க. வீட்டில் உள்ள எல்லா இடத்துங்களுக்குமே போய் தீபாராதனை காட்டுங்க. மணி அடித்து காட்டுங்க. மணி சத்தம், மணி ஓசைங்கிறது நம்ம வீட்டில் வந்து கண்டிப்பாக இருக்கணும். பிள்ளைங்க எல்லாருமே வீட்டில் தூங்குறாங்க அப்படின்னா மெதுவாக மட்டும் நீங்கள் வந்து அந்த சவுண்டு வர்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லா சாமி படத்துக்கும் நல்லா காட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெளியும் போய் வந்து காட்டணும். வெளியும் நம்ம துளசி மாடம் வச்சுருக்கோம் இல்லையா, துளசி மாடத்துக்கு, பிரம்மமுகூர்த்த விளக்குக்கு, குலதெய்வ விளக்குக்கு எல்லா விளக்குமே நீங்கள் போய் காட்டணும். எல்லா இடத்துலையும் போய் காட்டுங்க. அந்த இருக்க குலதெய்வ விளக்கு காட்டியாச்சு. பிரம்மமுகூர்த்த விளக்குக்கும் காட்டியாச்சு. துளசி மாடத்துக்கும் துளசி அம்மாவுக்கும் நமக்கு காட்டியாச்சு. காட்டி முடித்தோடனே நம்ம வச்சுருக்க அந்த தீர்த்த தண்ணி இருக்கும் இல்லையா, அது வந்து துளசி அம்மாவுக்கு ஊற்றிடணும். நம்ம ஒன்று நினச்சி நம்ம பூஜை பண்ணுறோம், அது வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம். கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த பூஜையை பண்ணுங்கள். கண்டிப்பாக நடக்கும். எனக்கு நடந்திருக்கு. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பூஜை வந்து ரொம்ப மனநிறைவாக, ரொம்ப ஒரு அமைதியாக, நல்ல ஒரு திருப்தியோடு எனக்கு வந்து இந்த பிரம்மமுகூர்த்த பூஜை வந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வெளியே வாசலில் நான் வந்து பிரம்மமுகூர்த்த விளக்கு வச்சுருக்கேன் இல்லையா, அங்கே போய் நான் வெளியே போய் சாமி கும்பிட்டு வந்துட்டேன்.
ரொம்ப ரொம்ப அப்போ ரொம்ப அமைதியாக இருந்தது. வீடுமே அமைதியாக இருந்தது. தெரு எல்லாமே ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கிறப்ப நம்ம வந்து நம்ம கடவுள்கிட்ட போய் வெளியே வேண்டுறோம் இல்லையா, அது ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருக்கும். கண்டிப்பாக அது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும்னு நீங்கள் நினச்சி இது பண்ணுங்கள். கண்டிப்பாக நடக்கும், எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பூஜை நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களை சேரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம், சேர்ந்து பயணிக்கலாம். நன்றி.